இந்த வீடியோவை லியானோ ரீட்டோ அப்படின்றவர் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவங்க வீட்டில் நடந்த ஒரு சில அமானுஷமான விஷயத்த நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. அன்னைக்கு லியானோ இவங்க வீட்டில் நடுராத்திரி 3 மணிக்கு ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிலாம் நடக்கிறத இவரும் நோட் பண்ணுறாரு. அன்று வழக்கம் போல் இவரோட மொபைலில் அதை வீடியோவும் கேப்சர் பண்ணுறாரு. பட் இந்த தடவை நிறைய அமானுஷமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. Son de nuevo las 3 de la mañana. Estuve durmiendo tranquilo estos días, pero ahora me despertaron de vuelta los ruidos. Me recomendaron que prenda la luz. Me voy a quedar callado. ¡Déjame salir, hijo de puta! ¡Déjame salir! Jesús. அன்னைக்கு நைட்டு இந்த பாத்ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் இவரும் உள்ளே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. உடனே அந்த பாத்ரூமோட கதவும் சடனாக வெயிலேருந்து யாரோ க்ளோஸ் பண்ண மாதிரியும் மூடிடுது. இவரும் திறக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு, ஆனால் திறக்கவும் முடியல. இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குழந்தையோட சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு இவருக்கும் தெரியல. இவரும் வீட்டுக்கு வெளியிலாம் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போது அந்த குழந்தை ஒரு மாதிரி சிரிக்கிற சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் நைட்டு கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த வீடியோவை இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காதீங்க, அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லியானோ இவர் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த வீட்டில் தான் தங்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிலைமை இன்னமும் மோசமாகுது. 3 de la mañana me vine a la casa del campo. Leí muchos comentarios que me recomendaban que me mude y me vine para acá para ver si el problema es yo. Pero parece que me sigue porque se escucha demasiado. Yo ya no, miedo ya no tengo. Y no hay nadie. El ropero de este es grandísimo, pero es increíble, pero parece que me sigue. La verdad, no. அங்கே இருக்கிற அவ்வளோ பெரிய கபோர்டை யாரோ ஷேக் பண்ணுற மாதிரியே இருக்குது. இவர் அங்கே போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. இந்த பிரச்சனை எதனால் நடக்குது அப்படின்னு இவருக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் இதுக்கு அடுத்த நாள் நிலைமை இன்னும் மோசமாகுது. Estoy en el baño, sigo acá en la casa del campo, tengo que ir a la puerta y no puedo salir, estoy solo. Esa luz la dejé apagada. Déjame tranquilo. Déjame tranquilo. Andate.
அன்னைக்கு நைட்டும் இவங்க வீட்டில் நிறைய அமானுஷமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு இவருக்கும் சரியாக ஐடியா இல்லை. இந்த ஒரு விஷயத்த மனுஷங்க யாரும் பண்ணலை அப்படின்னு மட்டும் இவருக்கு கிளியராக புரியுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க வீட்டில் அந்த டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும், கதவை தட்டுறதா இருக்கட்டும், உடனே அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா ஆளுங்க யாருமே இல்லை. அப்படின்னா இதுக்கு ரீசன் பேய் தான் அப்படின்னு அவருக்கும் கிளியராக புரியுது. De la mañana, recién salgo de bañarme, escucho silbidos desde el patio. Mientras me estaba bañando, escuchaba golpes de la ventana. Nunca me había pasado esto. Los silbidos nunca, la verdad. Todo tipo de ruidos, pero silbidos nunca. No sé qué hacer, pero ya fue. Voy a salir a revisar. Voy a revisar. A estas alturas yo ya no tengo miedo, la verdad. கண்டிப்பாக அந்த விஷயத்த நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டோர் கண்ணாடி டைப்பில் தான் இருக்குது, அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக. அந்த இடத்துல ஒரு உருவம் எட்டி பார்க்குறது ரொம்பவே கிளியராகவும் தெரிஞ்சிருக்கு. உடனே இவரும் வெளியில் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் சடனாக அந்த உருவமும் மறைஞ்சிருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து யாரும் அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரீனும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதை இவரும் டச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துலையும் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அப்போ நான் உண்மையிலே லியானோ இவங்க வீட்டில் பேய் இருக்கா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப் ஹண்ட் 2 அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு அபேண்டட் பில்டிங்கில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நைட்டு தனியாகவும் போகிறாரு. அண்ட் இந்த அபேண்டட் பில்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே தோணுது தெரியாதனமாக இந்த இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்களை இவரும் வீடியோவாக கேப்சர் பண்ணுறாரு. அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இங்கே நிற்கிற உருவம் ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது. இவரும் பொம்மை நினச்சி தான் கிட்ட போகிறாரு. பட் சடனாக அந்த உருவம் கையை நீட்டி இவரையும் கூப்பிடும் போது தான் இவருக்கே புரியுது அங்கே நிற்கிறது பொம்மை இல்லை, அது ஒரு பேய் அப்படின்னு. ஆனால் அந்த பேய் ஒரு ஒயிட் கலரில் நல்லா அழுக்காக இருக்கிற ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கு. அதோட தலைமுடிலாம் ரொம்பவே பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடூரமாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போச்சோன்னு சொல்லப்படுற ஒரு பேயும் இவர் பார்க்குறாரு. அண்ட் அந்த உருவமும் இவரை பார்த்த மாதிரி தான் நின்றுட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் வீட்டில் தனியாக இருக்கார் அண்ட் போர் அடிக்குது அப்படின்னு ஓய்ஜா போர்ட் கேமும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கேமை இவர் தனியாக தான் ட்ரை பண்ணியிருக்காரு. தனியாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியாமல் இந்த கேமையும் ப்ளே பண்ணிட்டோம், இதனால் நம்ம வீட்டில் அண்ட் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு.
Lucía, Lucía, me deja tranquilo. No sé dónde está, no sé dónde está, no sé dónde está. Está ahí, siempre la veo ahí. Siempre la veo. What the fuck? No, 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 no. ¡Esta mierda! ¡Esta mierda! ¡Esta mierda! இந்த இடத்துல இவர் பயப்படுறது எல்லாமே ரொம்பவே நேச்சுரலாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஆக்ட் பண்ணுற மாதிரியும் ஃபீல் ஆகலை. Estoy escuchando música que viene de acá. Y estoy solo. Mira, mira, mira. What the fuck? Estoy escuchando la guitarra. சடனாக இங்கே இருக்கிற கிட்டாரை ப்ளே பண்ணுற மாதிரியும் இருக்குது, அண்ட் கீபோர்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு டேபிளை யாரோ இழுக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் அந்த சமயம் அங்கே உருவண்ணியதையும் பார்க்கவும் முடியல. Se está moviendo eso, yo no lo estoy moviendo, boludo. Amigo, se está moviendo la mano. What the fuck? What the fuck? Yo me trato. What the fuck? Ve, boludo. El agua en el coso, chabón. Me quiero tratar de relajar. La voy a agarrar, no sé, amigo. No sé qué mierda sea. ¡La puta madre, che! நாளுக்கு நாள் இவங்க வீட்டில் பிரச்சனைன்றது அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இவங்க வீட்டில் இருக்கிற டேபிள் ரொம்பவே கோவத்தோடு இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற பொருளை தூக்கி போடுறதா இருக்கட்டும், அண்ட் ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டினியூவாக இவங்க வீட்லேயும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. Suena esa escalera todo el tiempo. Acá en casa. Y estoy solo. Se escucha fuertísimo. What the fuck? What the fuck? உண்மையிலே இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.